ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாயன்ஸில் படிக்கிற தேர்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான ப்ராக்டிகல் எக்ஸாம் எப்போ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள ஒரு டவுட் இருக்கும். ஸோ அதை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த பார்க்க போகிறோம். ஸோ அது மாதிரி 4th செமஸ்டருக்குரிய ரீஓப்பனிங் டேட் எப்போ அப்படிங்கிற டவுட்டும் உங்களுக்குள்ள இருக்கும். ஸோ அது மாதிரி 4th செமஸ்டருக்குரிய எக்ஸாம்ஸ் எப்போ ஆரம்பிக்கும், ஸோ அதுக்கடுத்து 5th செமஸ்டருக்குரிய ரீஓப்பனிங் டேட் எப்போ அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குலாம் போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அனாயன்ஸில் படிக்கிற தேர்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான ப்ராக்டிகல் எக்ஸாம் எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற டவுட் உங்களுக்குள்ள இருக்கும். ஸோ ஏன்னா உங்களுக்கு 29 ஜனவரியில் பார்த்தீங்க அப்படின்னா செமஸ்டர் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஸோ ஒரு சில பேருக்கு இன்றைக்கி எக்ஸாம் கம்ப்ளீட் ஆகிருக்கும், இன்னும் ஒரு சில பேருக்கு ஒரு சில நாளில் எக்ஸாம் கம்ப்ளீட் ஆகும். ஸோ அப்படிங்கிறப்போ உங்களுக்கு எப்போ உங்களுக்கு ப்ராக்டிகல் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற டவுட் இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்லாட் 1 பொறுத்த வரைக்கும் 21 பிப்ரவரிலேருந்து 24 பிப்ரவரி வரைக்கும் கண்டக்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸ்லாட் 2 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 26 பிப்ரவரிலேருந்து 29 பிப்ரவரிக்குள்ளே கண்டக்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது மாதிரி 4th செமஸ்டர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்போ ஒரு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது, ரீஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னா 13 மார்ச் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் ஒர்க்கிங் டே உங்களுக்கு 4th செமஸ்டர் பொறுத்த வரைக்கும் எப்போன்னு பார்த்தீங்க அப்படின்னா 13 ஜூன். ஸோ அது மாதிரி உங்களுக்கு செமஸ்டர் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்க அப்படின்னா 15 ஜூன். உங்களுக்கு ப்ராக்டிகல் எக்ஸாம் செமஸ்டருக்கு அப்புறம் தான் வைக்கிறாங்க, 8 ஜூலை. ஸோ உங்களுக்கு 5th செமஸ்டர் ரீஓப்பனிங் டேட் பார்த்தீங்க அப்படின்னா அதையுமே கரெக்டாக மென்ஷன் பண்ணிட்டாங்க, 18 ஜூலை. ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அகாடமிக் ஷெடியூல் எல்லாமே பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் இருக்க டீட்டெயில்ஸும் அது மட்டும் உங்களுக்கு ப்ராக்டிகல் எக்ஸாம் டேட்டை ரிவைஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ஷெடியூல் வச்சு தான் நான் உங்களுக்கு ஃபுல்லாக சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு எக்ஸாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சா கம்ப்ளீட் ஆகலையா அப்படிங்கிற மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.